பீகார் பத்தி எரியுது. போஜ்பூர் மக்கள் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. காரணம் ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டது ஒரு பாலியல் குற்றவாளியோ, மக்களை ஏமாத்தின அரசியல்வாதியோ, அல்லது மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு பெரிய தொழிலதிபரோ இல்லை. மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு 28 வயசு இளைஞன், பரத் திவாரி அப்படிங்கிறது பேர். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து 2025 ஒரு பெருவெள்ளம் வந்தப்போ அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனைகளை பேசின சமூக ஊடகம் மற்றும் சமூக போராளி இந்த 28 வயசு பரத் திவாரி. தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுருந்த கைத்துப்பாக்கியை காரணமாக வச்சு காவல்துறை சுற்றி வளைக்குது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு குற்றம் சாட்டுது. அவர் லைவில் தன்னுடைய கைத்துப்பாக்கியும் தூக்கி போட்டுட்டு நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து அதிகார பக்கத்தில் இருக்கிற கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக காவல்துறை 4 முறைக்கு அதிகமாக சுட்டு ஒரு 28 வயது எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத, இது வரைக்கும் எந்த வழக்குமே கிடையாது அவர் மேலே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தன்னுடைய நேர்மையான அமைதியான போராட்டத்தின் பெயரால் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு இளைஞனை இந்த அரசாங்கம் சுட்டு கொன்று இருக்கு. இன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் உடனே பணியிடை நீக்கம்லாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த மாநில அரசாங்கம். யாருங்க அவங்கள பண்ண சொன்னது? மக்களுக்காக குரல் எழுப்புனா சுட்டு கொள்ளுவீங்களா? கௌரி லங்கேஸ்வர் போல, பரத் திவாரி போல மக்களுக்காக குரல் கொடுக்குறவர்கள் கொல்லப்படுறதும், இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத அயோக்கியர்கள் உயிர் வாழ்கிறதும், மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இந்த நாட்டில் தொடர்றதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது.